சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் வந்து உமக்கு பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆராதனையை ஏறெடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த நேரத்தில் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே, ஜனங்கள் ஒருமித்து கடந்து வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, பாட்டினால் உம்மை துதித்து மைமைப்படுத்தும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் சர்வ வல்லவர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீரே ஆளுகை செய்யும். நாங்கள் பாடும் போதும் துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தைகள் மத்தியில் கடந்து வரும் போதும் தேவனுடைய வல்லமைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆவிக்குரிய வரங்களால் அலங்கரிக்கப்பட தேவனுடைய ஆவியான வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டி கேட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமையும் நிறைந்து காணப்பட வந்த ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்க எல்லாரும் உம்முடைய ஆவினால் நிறைந்து உம்மை பாடி துதிக்க உதவி செய்யுங்கப்பா. தேவனுடைய இரக்கத்துக்கும் பாதுகாப்புக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரே இந்த ஆராதனை முழுவதையும் ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்தும். இயேசு ரட்சகர் நாமத்திலே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய வாக்கை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்களை அவர் ஒருபொழுதும் குறைவே வைக்கிறதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? நான் இந்த ஆராதனைக்காக காத்திருந்த வேளை கர்த்தர் என்னை வேறு விதமாக நடத்தினார். நான் யோசித்த முதலாவது ஒரு டாபிக் எடுத்தேன், ஆனால் கர்த்தர் அதை மாற்றி வேறு விதமாக இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள சொன்னார். இந்த வசனத்தை மட்டும் நம்ம எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது மூன்று காரியம் தான். முதலாவது என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறது மட்டும் அல்ல, அதை அறிக்கை செய்யணும் கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா இந்த ஆராதனை அறிக்கை செய்ய போகிறோம்? நீங்க எனக்காக யாவையும் செய்து முடித்தீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முறுமுறுப்போட அல்ல, கர்த்தரிடத்துல அநேக நாட்களாக நீங்க காத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் ஒருவேளை நிறைவேறாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க இந்த நாளிலே வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இதனால கூட ஒரு புதிய பாடல் நாம பாடலாம் என்று நினைக்கிறேன். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. இப்ப நீங்க சொல்லுவீங்க, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஓ ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும். கையத்தடி சொல்லவா? ஓ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீ. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி
தேசத்தின் தலையாக்கி நீர். கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். ஒரு விஷயம் கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஒன்றாய் கரங்களை தட்டி உற்சாகமா நம்ம பாட போறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, சேர்ந்து புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஒரு விஷயம் கூட நன்றி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் தட்டி பூர்வமானதை சிந்திக்காமல், சத்தமா முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற, கையை தட்டுவோமா? எல்லா தலைக்கு மேல கையை தட்டுவோமா? உமக்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். கையை தட்டி கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்றேன்ப்பா. எல்லா விதத்திலும் ஆண்டவரே எனக்கு வாக்குகளை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். கைத்தட்ட சத்தம் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டத்தக்கதாக, உங்களுடைய ஆராதனை பலிகள் அவருக்கு எட்டத்தக்கதாக கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை நாக்கி பார்த்து, ஆண்டவரே நன்றி நன்றி உமக்கு நான் நன்றி செலுத்துகிற கைகளை தட்டி, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி 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 உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நீ சர்வ வல்லவர். இம்மட்டும் எங்களை நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே, இனியும் நீங்க நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போன வேலைகள் எல்லாம் எங்களை சுமந்து கொண்டீங்க ஆண்டவரே. சுமந்தது உங்க கிருபை மட்டும்தான்ப்பா. உங்களுடைய கிருபை இல்லை என்று சொன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கிருபையே எங்களை நடத்தியது, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கியது ஆண்டவரே. உங்களுடைய தயவு எங்களோடு இருந்தது ஆண்டவரே. நீர் பாராட்டுகிற ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்கும் உங்களுடைய தயவுக்கும் நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி வாய்களை திறந்து அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, போதுமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே யெகோவா ஈரே உமக்கு நன்றி அப்பா. யெகோவா ஷம்மாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ரூவாவே உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திர பலிகளிலே பிரியமா இருக்கிறவர். விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறங்க பார்ப்போம். ஸ்தோத்திரப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. தேங்க்யூ. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி அப்பா நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர், நீர் மகத்துவர் ஆண்டவரே. உடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம்,
இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே பொழிய பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தினால் நிரப்பி ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே திருப்தி அடைய செய்யுங்கப்பா. ஓ, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, நீ போதும் ஆண்டவரே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் சேர்ந்து நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். எல்லோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. சொல்வீங்களா? எல்லோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்லோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை கண்டவர் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. கரங்களை உயர்த்தீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நிரம்பத்தக்கதாக கர்த்தரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஓரி பதனர சங்கரே, இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கரங்களை உயர்த்தி நீங்க மட்டும் இந்த இடம் அசையும், எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஓ, இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் பிரசன்னமாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிரசனத்திற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வாக்குகள் தடைப்பட்டவைகளை கர்த்தர் துரிதத்திலே ஆண்டவரை நிறைவேற்றி முடியும். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சாட்சியா இந்த இடத்துல ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறீங்க. அதற்காக விசுவாசத்தோடு உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கர்த்தர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தருள போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை உமக்கு சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். We greet you in the precious name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே உங்களை வாழ்த்துகிறோம். Pastor shared that the world, the nation and the church is going through a difficult and a terrible time. பாஸ்டர் சொன்னார், இந்த நாட்களிலே உலகம், தேசம், சபை மிகவும் வித்தியாசமான இக்கட்டான சூழ்நிலை வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. In that situation, we are called to keep on running in Christian race.
இந்த சூழ்நிலைகளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இலக்கை நோக்கி விடாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். For today's sharing, I have taken 2 verses from Hebrew chapter 12. இன்றைக்கு செய்திக்காக எபிரேயர் நிருபத்தில் 2 வசனங்களை நான் எடுத்துக்கொண்டேன். And I want to give a small heading, keep on running, stay in the running. இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட தலைப்பு, ஓடிக்கொண்டே இருங்கள், ஓட்டத்திலே நிலைத்திருங்கள். And Hebrew, as you know, it is called book of better things. எபிரேயர் நிருபத்திற்கு ஒரு பெயர் மேலானவைகளை பற்றி சொல்லும், சிறந்தவைகளை பற்றி சொல்லும். Because in this book, the word better or superior comes more than 15 times. இந்த நிருபத்திலே மட்டும் மேலானது, சிறந்தது, இதைவிட மேலானது என்ற வார்த்தை பெட்டர் 15 தடவைக்கு குறையாமல் வருகிறது. There the Hebrew writer says Jesus is a better person. எபிரேயரை எழுதுகிற அந்த எழுத்தாளர் சொல்கிறார், இயேசு சிறந்தவர், A better covenant. மேலான உடன்படிக்கை. So we can see many better things in the book of Hebrew. எபிரேயர் நிருபத்திலே நிறைய பெட்டர் திங்ஸ், அதாவது மேலானவைகள், சிறந்தவைகளை பார்க்க முடியும். Primarily it is written to Hebrew Jews who accepted Jesus as the Lord and came out of faith in Judaism. எபிரேய விசுவாசிகள், எபிரேய மொழி பேசுகின்ற யூத விசுவாசிகள் தங்களுடைய யூத மார்க்கத்தை, சடங்காச்சாரத்தை விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் வந்தவர்களுக்கு எழுதுகிறார். But because of their faith, they went to persecution and suffering. அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அநேக உபத்திரவங்கள், அநேக கஷ்டங்கள் அவர்களுக்கு வந்தது. Some of the Jewish Christians that time thought it is better to return to Judaism. சில விசுவாசிகள் நினைத்தார்கள், இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பேசாம நம்ம பழைய மார்க்கத்துக்கே போய்விடலாமே என்று யோசித்தார்கள். To that Christians, Hebrew writer is telling, no, Jesus is a better person. ஆனால் நீங்க போகக்கூடாது, இயேசுவையே நோக்கி பாருங்கள், அவரே நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வைராக்கியமாய் எழுதுகிறார். When we look around the world, the sufferings and the difficulties are increasing. We don't have an answer. Such a crowd, I want to tell, keep on running for Christ Jesus. இயேசுவுக்காக வரும் கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கலாம், இழப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கலாம். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய காரியம், ஓடிக்கொண்டே இருங்கள், ஓட்டத்தை விட்டுவிடாதீர்கள். Hebrew chapter 11, well-known chapter which says the heroes of the faith. It says, faith is the greatest force in this world. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், உலகத்திலேயே மிக பெரிய ஆற்றல் விசுவாசம்தான். Then the writer is telling in the chapter 12, stay on running for Christ Jesus. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே அதை எழுதியவர் சொல்லுகிறார், இயேசுவையே நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள், ஓட்டத்தை விட்டுவிடாதீர்கள். I want to share 5 thoughts with you which I feel relevant in this situation. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். 5 முக்கியமான உண்மைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். First thought I want to share, the Christian life is a life compared to a running race. கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Bible we can see the Christians are compared to many things, many metaphors, many examples. கிறிஸ்தவர்களை படம் போல காட்டுவதற்கு உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். Sometimes the Bible we can see the Christians compared to farmer, soldier, builder. So many ways it is compared. விசுவாசிகளை அல்லது கிறிஸ்தவர்களை ஒப்பிட்டு காண்பிப்பதற்கு விவசாயிகள், பயிரிடுகிறவன், போர் வீரன், வேலை செய்கிறவன், பல கருத்து படத்தை வேதாமத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். The one which I like more is compared to a runner in a running race. இதிலே எனக்கு ரொம்ப பிடித்தமானது ஓட்ட பந்தய வீரன். 1 Corinthians chapter 9:24 says, run in such a way that you may win. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்,
235 பக்கம் புதிய ஏற்பாட்டிலே வசனம் சொல்கிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Philippians, Paul is telling in Philippians chapter 2:16, do not run in vain. 2:16. பிலிப்பியர் 2:16 பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பிய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். Paul, towards the end of his life, as a senior pastor writing to young pastor Timothy, in the last known letter, 2 Timothy chapter 5:17, he is telling, I have finished the race. தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் அவர் இயேசுவுக்கு இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு முன்னால் கடைசியாக எழுதின அந்த நிருபம் 2 தீமோத்தேயு 4:7 நமக்கு தெரிந்த வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். My dear brothers and sisters, understand that we are called to run a race in this life, on this earth. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தை ஓடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Do not think that it is a 100 meters running race. இது இந்த ஓட்ட பந்தயம் வெறும் ஓட்ட பந்தயம் அல்ல. It is not a 100 meters running. அது ஒரு 100 மீட்டர்ஸ் டேஷ், அதாவது ஸ்பிளிண்ட். It is not like that. It is like a marathon, lifelong running race. ஏதோ ஒரு 10 செகண்ட்ல ஓடுகிற ஓட்டம் அல்ல, ஓடிக்கொண்டே 5000 மீட்டர் அல்லது வாழ்க்கை முழுவதுமே ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம். Paul writes already in the verse we read, 1 Corinthians 9:24, you run to win the race. வெற்றி பெறத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் எழுதியிருக்கிறார். There will be so many people. It is says, even if you think about Ottanjatra, all of us are running for a race, but the prize is only one person. How well, how organized, how effort we will put for that running race, in such a way you have to run a race. ஒரு ஓட்டப்பந்தயம் ஒலிம்பிக் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அதில் முதலாவது வர விரும்புகிறேன், எவ்வளவு முயற்சி, கடுமையான பயிற்சி, அநேக வருடங்களை ஆயத்தம் பண்ணி எப்படியாவது அந்த முதலிடத்துக்கு வர வேண்டும். It means much dedication, much commitment that is needed in the running race as a Christian. கிறிஸ்தவருக்கும் அப்படிப்பட்ட விடாமுயற்சி, உறுதியான தீர்மானம், கடினமான உழைப்பு, கட்டுப்பாடு தேவை. Sometimes we are not serious about our Christian life. அநேக சமயங்களிலே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து சீரியஸாக எடுப்பதில்லை. We are passive, taking the Bible and coming to the church without understand that we are called to run a very important race on this earth. நாம் சபையிலும் வீட்டிலும் உலக வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்ட ஒரு ஓட்ட பந்தயத்துக்காக அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணரவில்லை. I was listening a story in a message 2 days back. 2 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு உதாரணம் என்னுடைய மனதை கவர்ந்தது. It is a story about a thief who entered a house and took something and came out the house. அது ஒரு திருடனை பற்றியது. ஒரு வீட்டுக்குள் நுழைந்தான், வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். Then the house owner, being a policeman, understood the theft happened. அந்த ஓனர் அவர் போலீஸ்காரர் இருந்தனால நடந்ததை புரிஞ்சுக்கிட்டார். Then he saw this, the thief was running. அந்த கள்ளன் திருடன் ஓடுவதை பார்த்து விட்டார். But this policeman, very young, very energetic, very good runner in the school and colleges, he thought, okay, I will also run. அந்த போலீஸ்காரர் To catch him. ஓட்ட பந்தயத்தெல்லாம் சின்ன வயசுலேருந்து பள்ளிக்கூடத்தில் கல்லூரி வாழ்க்கையெல்லாம் பரிசு வாங்கினவர். ஒரு சான்ஸ் எடுப்போன்னு அவர் ஓடினார் To catch him. அந்த திருடனை பிடிப்பதற்காக. But the thief was running in front. ரொம்ப வேகமாக அந்த திருடன் ஓடிக்கொண்டிருந்தான். This policeman put all his effort and started running behind him. அந்த போலீஸ்காரர் எல்லா முயற்சியை எடுத்து மிகவும் சிரமப்பட்டு பின்னாடியே ஓடினார். Because he was a good runner, he could able to cross him. நல்ல ஓட்டப்பந்தய பயிற்சி அனுபவம் இருந்ததுனாலே அவனை முந்தி விட்டார். And he came in front of him.
அவர் அவனுக்கு முன்பாக போய்விட்டார். Then he told, I already won the prize. I am running race. He has forgotten the idea why he started running to catch him. He has totally forgotten. And he told, I am in the front. I am the first. அவர் எதுக்காக ஓடணுன்றதை மறந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அவர் திருடனை பிடிக்கிறத விட்டுட்டார் இந்த ஓட்டப்பந்தயத்தில். Sometimes that will happen to us also. We are not sure about why we are running. நமக்கு ஏன் நாம் ஓடுகிறோம் என்றே தெரியாமல் இருக்கிறது. Even if there is only one person in Ottanchataram to get the prize, that prize should to go to me. That way you have to run. நாம் எப்படி யோசிக்க வேண்டும்? ஒட்டஞ்சத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துலேயும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும்னு நினச்சோம்னா என்னெல்லாம் செய்வோம், எவ்வளோ கடினமாக உழைப்போம். அதை போல கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டப்பந்தயத்திலே நாம் இருக்க வேண்டும். This verse does not tell that okay, our competition is against other brothers or sisters. It shows how much effort, how much earnestness, how much commitment we need in our running race. இந்த வசனத்திலே இந்த காட்சியிலே நாம் பார்க்கும் ஒரு உண்மை, எவ்வளவு அதிகமான விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு, உழைப்பு, கட்டுப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். Very often we are passive in our Christian life. அநேக சமயங்களிலே பாசிவ். நான் ஒரு நாள் சொன்னேன், மிதக்கிற மீனை போல் இருக்கிறாங்க விசுவாசிகள். We heard the coming of the Lord is very near. The things are happening around us pointing to the coming of the Lord. சுற்றிலும் நடக்கிற அநேக சம்பவங்கள் அதிகமாய் இயேசு வந்துவிட்டார், வாசல் அருகே நிற்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. That time we are gathered here to worship our heavenly Father. Take a decision that I will run for my master. எனக்காக, நான் இயேசுவுக்காக இந்த ஓட்டத்தை ஓடுகிறேன், அதற்காக தீர்மானித்திருக்கிறேன் என்று ஓட வேண்டும். The second thought I want to share is, in our life journey we have to refocus to Christ Jesus. நாம் இந்த ஓட்ட பந்தயத்திலே எப்பொழுதும் இயேசுவையே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக, கவனத்துக்கு முன்பதாக வைத்திருக்க வேண்டும். Jesus is at the finishing line. இயேசு அந்த பந்தய ஓட்டத்தின் முடிவிலே நின்று கொண்டிருக்கிறார். Hallelujah! ஹல்லேலூயா! That is the greatest comfort that gives us when you go through the difficulties and sufferings of this world. அந்த காட்சி, அந்த தரிசனம் தான் அநேக சிரமங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் நாம் ஓட்டத்தை முடிப்பதற்கு உதவி செய்கிறது. Turn to book of Acts chapter 7. Acts chapter 7 verse 55. 55ஆம் வசனம். There it says, being full of Holy Spirit. It is telling about Stephen, full of Holy Spirit, gazed into heaven and saw the glory of God and Jesus standing at the right hand of God. ஸ்தேவானை குறித்த வார்த்தையை வாசிக்கின்றோம். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, standing at the right side of God to receive the first martyr of the church. வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் அந்த முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் பார்த்தார். The Bible says in Mark chapter 16:19, after the ascension of Christ, Jesus was sitting on the right side of God. But here we can see Jesus is standing to receive Stephen. 16:19 வசனம் சொல்லுகிறது, இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்தார் என்று சொல்லுகிறது. இங்கு நாம் பார்க்கிறோம், வலது பார்சத்திலே இயேசு நின்று கொண்டிருந்தார். In our day-to-day life, many distractions can occur to you. It can happen to me. இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் நிறைய சிதறல், எண்ணம் சிதறல், நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கலாம். We are living in a materialistic world, evil world. இந்த பொல்லாத அழிந்து போகிறவைகளை சார்ந்திருக்கிற இந்த உலகம். There sometimes we need to refocus our look, our vision into Christ Jesus. இந்த உலகத்திலே வாழ்கிறபடினால் முதலிலே நன்றாக ஆரம்பித்திருந்தாலும் அடிக்கடி சரியான திசையிலே சரியான ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறனா என்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். Remember, he is earnestly waiting for you and me at the finishing line. அந்த ஓட்டப்பந்தயம் முடியும் இடத்திலே
இயேசு நிற்கிறார் என்ற காட்சி நம்மை விட்டு போகவே கூடாது. He is interested in the outcome of your running race. நீங்கள் ஓடுகின்ற இந்த ஓட்ட பந்தயத்தின் பலன் என்ன என்று பார்ப்பதற்காக இயேசு உங்களை பார்த்து கொண்டே நிற்கிறார். A story was told about a boy who was involved with a game, football playing. ஒரு கதை உதாரணம், ஒரு பையன் ஃபுட்பால்ல ரொம்ப ஆர்வம் கொண்டவன், விளையாடுகிறவன். The story was told by his coach. His coach name was Loyu Little. லோயூ ரிதின் என்ற பெயர் கொண்ட கோச், பயிற்சியாளர். He was in the Columbia University. அவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அந்த பையன் படித்துக் கொண்டிருந்தான். This football playing, one young boy used to come to play, but he was not a good player. ஒரு சின்ன பையன் வந்து விளையாடுவான், பெரிய நல்ல திறமை உள்ள விளையாட்டு வீரன் அல்ல. But this coach was very much interested in this boy. இந்த பையனை பற்றி இந்த கோச், பயிற்சியாளர் கவனித்து கொண்டே இருந்தார். அவன் மேல ஒரு அக்கறை அவருக்கு வந்தது. Every day after the playing, he used to see this boy walking with his father, putting the arms around him and walking around the ground. ஒவ்வொரு நாளும் அவர் கவனித்திருக்கிறார். இந்த எல்லா பயிற்சியெல்லாம் முடிந்த பிறகு அப்பாவுடைய தோளில் கை போட்டுக்கிட்டு கூடவே நடந்து போவார் அந்த கிரவுண்டு முழுவதும். Suddenly one day, this boy's father died unexpectedly. திடீரென்று ஒரு நாள் எதிர்பாராத விதமாய் அவருடைய தகப்பனார் இறந்து விட்டார். Next day after the funeral service, his boy came for the match. The same day. அந்த நாள் அவர் மரித்த நாள்லே அதெல்லாம் முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு வந்துட்டான் தம்பி. Everybody was amazed. Why this boy is coming just after the funeral service of his father? இன்னைக்கு தான் அப்பா இறந்திருக்காரு, அடக்கம் முடிஞ்சு இன்னைக்கு வந்திருக்கானே ஏன்னு எல்லாம் அதிர்ச்சியோடு பார்த்தார்கள். He played in the match. அவன் இதில் விளையாண்டான், ஃபுட்பால் மேட்ச்சில் விளையாண்டான். This coach thought he may play for 10 minutes and then he will stop. அந்த கோச் நினைச்சாரு 10 நிமிஷம் விளையாடுவான், அப்புறம் அவ்வளோதான் அவனால் முடியும்னு யோசிச்சாரு. But this boy played 60 minutes. It was a fantastic play on that day. அன்னைக்கு மிக சிறந்த ஒரு விளையாட்டு வீரனாய், ஃபுட்பால் விளையாட வீரனாய் கடைசி வரை 60 நிமிடங்களும் விளையாண்டார். Then this coach asked him, how could you play such a nice way on this day? இந்த நாளிலே எப்படி இப்படி விளையாட முடியும் என்ற கோச், பயிற்சியாளர் நினைத்தார், கேட்டார். Then this boy replied, அந்த பையன் சொன்னான், do you remember every day I used to go with my father putting the arms around him? ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா தோளில் கை போட்டுட்டு இந்த கிரவுண்டை சுற்றி வருவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. He did not want people to know that he was totally blind. Father was totally blind. யாருக்கும் தெரியாது, அவங்க அப்பா முழுவதும் பார்வையே இல்லாதவர். This was the first afternoon. My father is watching my play. அவன் சொன்னான், இப்பொழுது மரித்து பரலோகத்தில் என்னுடைய அப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். That gives me inner strength. அது எனக்கு உள்ளான பலத்தை கொடுத்தது. Oh my dear friends, Jesus is watching your race. இயேசு உங்களுடைய வாழ்க்கையை, சிநேகிதரே, சகோதரனை, சகோதரியை பார்த்து கொண்டிருக்கிறார். He is at the finishing line. அவர் அந்த ஓட்ட பந்தயத்தின் முடிவிலே நின்று கொண்டிருக்கிறார். Fix our eyes on Jesus, not on anything else in this world. அவரை தவிர வேறொன்றையும் பார்க்காமல் அவரையே மட்டும் நோக்கி நம்முடைய கண்களை பதித்திருக்க வேண்டும். Not on your children, not on your family, not on your profession, not on your wealth. Only look unto Jesus and move forward. உங்களுடைய பிள்ளைகள் மேல அல்ல, உங்களுடைய குடும்பத்தின் மேல அல்ல, உங்களுடைய பணத்தின் மேல அல்ல, உங்களுடைய வேலையின் மேல அல்ல, இயேசுவையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். Never concentrate on programs, but focus it on the person of Christ Jesus, who died for you and me on the cross. நிகழ்ச்சிகளை மட்டும் கவனிப்பதல்ல, இயேசுவையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். We know the story of how Peter walked on the water. How Peter walked on the water. நமக்கு அந்த சம்பவம் நல்லா தெரியும். அந்த படத்தில் பார்க்குறீங்க எப்படி பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தார். When he looked unto Jesus, he was able to walk. இயேசுவை பார்த்து கொண்டிருந்த போது அவர் நடந்தார். When he moved his focus to other things, he started singing. மற்ற காரியங்களை பேதுரு பார்த்தபோது, அலை காற்றை பார்த்தபோது மூழ்கத் தொடங்கினார், அமிழத் தொடங்கினார். In this changing world, I want to tell all of us need personal
refocusing on Jesus Christ in our Christian journey. இந்த கொடிய கடைசி கால நாட்களிலே நமக்கு தேவையானது இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு நேராக நம்முடைய சிந்தையை கவனத்தை திருப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். David says in Psalm 141:8, my eyes are fixed on you, O sovereign Lord. சங்கீதம் 141:8 சொல்கிறது, என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. Many things God can give you. God can give you money, God can give you job, God can give you a car, God can give you a house. All these things are necessary of life. But our concentration should be on Christ Jesus, author and finisher of faith. பல காரியங்கள் நமக்கு முன்பதாக இருக்கலாம். என்ன எனக்கு கிடைக்கும், என் வீட்டை பற்றிய காரியம், என் எதிர்காலத்தை பற்றிய காரியம், பணத்தை பற்றிய காரியம். ஆனால் இது ஒன்று போதும், இயேசுவையே மட்டும் நோக்கி கொண்டிருக்கும் வாழ்க்கை. It is not a passive seeing Christ Jesus, but active looking on Jesus Christ. ஏதோ சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்ப்பதல்ல, இயேசுவையே முழு மனதோடும் முழு பலத்தோடும் பார்த்து கொண்டிருப்பது. If you go through museum or a zoo, you may watch many things, but it is a passive thing, not very active. But Christian journey, we need actively focusing on Christ Jesus. ஒரு பொருட்காட்சியோ அல்லது ஒரு அரங்கசாலையோ பார்க்கும்போது அதை அப்படியே பார்த்துட்டு போவோம், அவ்வளோதான். அப்படி அல்ல, இயேசுவை பார்ப்பது, அவரை பார்க்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டும். We know the journey of Abraham, Lot, both started together, but Lot stayed when he reached a good plains of Jordan. ஆபிரகாமும் லோத்தும் அந்த பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். ஆனால் லோத்து ஒரு நல்ல சமவெளியை பசுமையாய் பார்த்தபோது அங்கே நின்று விட்டான். But Abraham continued his journey looking into heavenly city. ஆனால் ஆபிரகாம் அந்த பரலோக தேசத்துக்கு நேராய் தேவன் சொன்ன காண்பிக்கும் தேசம் அதையே பார்த்து கொண்டு போனான். When God called Abraham, God did not tell him at that time that I am going to give Canaan land. He told, I will show the place, you just start your journey. தேவன் ஆபிரகாமை அழைத்த போது, வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சொல்லவில்லை. But when he reached in the promised land, he told, okay, this is the land I am going to give you. அவர் போய் சென்று அடையும் வரை நான் வழிகாட்டும்படி நீ வந்து கொண்டே இரு என்று சொன்னார். அங்கு போன போது சொன்னார். But Hebrew writer says in Hebrew chapter 11, Abraham was looking forward for the heavenly city. He was not bothered about the promises which he received. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் மற்றவர்களை பற்றி கவலைப்படவில்லை, அவர் அந்த பரலோக பட்டணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார். Probably he was telling his children and the grandchildren, oh, God has given all this land, but that is not my focus. I am focusing on the heavenly city made by God for me. அநேகமாக ஆபிரகாம் பிள்ளைகளோடும் பேரப்பிள்ளையோடும் சொல்லியிருப்பார், இதெல்லாம் அந்த ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான், அதை நான் பார்க்கல, பரம கானானை பார்த்து கொண்டிருக்கிறேன். We are walking and we are running looking into the heavenly city, not on the things of this world. இந்த உலகத்தின் காரியங்கள் மேல் கவனம் அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட பரம அழைப்பு தேவனுடைய நகரத்தை நோக்கி போகிறோம். Third thing I want to share is lighten the burdens in your life. மூன்றாவது உண்மை, நம்முடைய வாழ்க்கையிலே சுமை பாரங்கள் எல்லாம் எரிந்து விட்டு அதெல்லாம் இலகுவாக்கி விட்டு ஓட வேண்டும். Hebrew writer says, can you read Hebrew chapter 12 verse 1 and 2? எபிரேயர் 12:1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். மேலும் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். Throw off everything that slows us down in our journey. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நம்முடைய வேகத்தை குறைக்கக்கூடிய காரியங்களை நாம் கவனிக்க முடியும். You think about, I am going to participate in a running race. நான் ஒரு ஓட்டப்பந்தய போறேன் என்று வைத்துக் கொள்வோம் உதாரணமாக. Do you think I will put the suit, put a tie, put a shoulder bag and then I will start in the race?
நினைக்கிறீங்களா நான் பெரிய சூட்டு போட்டு டை கட்டி ஷூஸ்லாம் போட்டு நீட்டாக ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியுமா? Actually, these things are not any sin in it. That is all good things. But that will slow down your race. இவைகளெல்லாம் தவறானவைகள் அல்ல, ஆனால் என்னுடைய ஓட்டத்தின் வேகத்தை அவைகள் குறைத்து விடும். Throw away the things that will affect your running for Christ. இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தை பாதிக்கக்கூடிய தடுக்கக்கூடிய எல்லா பாரங்களையும் அகற்றி விட வேண்டும். In the parable of the soil, turn to Matthew chapter 13. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே விதைக்கிறவன் உவமை அல்லது 4 வகையான We will நிலங்களின் read two உவமை verses, verse 7 and 22. 7:22 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 7 and 22, two verses. 13 7 22. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். Things of this world, cares of this world, deceitfulness of riches, desires of all these things can affect your running for the Lord. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் ஆண்டவருக்கு நேராய் ஓடுவதை தடுக்கக்கூடியவைகள், சிக்கல்ல மாட்டக்கூடியவைகள். Each person, it may be different. You have to identify what is the thing that affects your speed or your energy for running. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான போராட்டங்கள், முள்ளுகள் இருக்கலாம். நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எது என்னுடைய ஓட்டத்தை பாதிக்கிறது. When you involved with many things in your life, when you buy the things, you have to ask, does this help me in my running race? நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியதாக இருக்கலாம், அவசியமானவைகளாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகின்ற ஓட்டப்பந்தயத்திலே இவைகள் என்னை வேகத்தை குறைக்குமா தடை செய்யுமா என்று யோசிக்க வேண்டும். Sometimes the worries in our mind can affect your running race. தொடர்ந்த கவலை, பாரமான எண்ணங்கள் இந்த ஓட்டத்தை பாதிக்கலாம். What you have to do, every worry you have to put in God's hand. எல்லாவற்றையும் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். One godly man told like this, every evening I turn worries over to God because he is going to be up. He will not sleep in the night. In the night he is going to be up all night anyway. He is going to give to God because God is not going to sleep. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் அவருடைய ஒரு பழக்கம், என்னுடைய எல்லா கவலைகளையும், இந்த நாளின் எல்லா கவலைகளையும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்றேன். ஏன்னா அவர் தூங்க மாட்டார். God has got a plan about your life. தேவனுக்கு உங்களை குறித்த ஒரு தெளிவான திட்டம் உண்டு. He is in control. அவர் கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறார். So when difficulties come, we have to learn to cast all your anxieties upon him. That is what 1 Peter 5:8 says. 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுகிறது? எல்லா பாரத்தையும் கவலைகளையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். Do not hold on the things in this world that affect your running. இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ணக்கூடாது, குறைக்கக்கூடாது. I was reading about one of the archaeological survey that happened in one of the old city called Pompeii. This is where one of the mountains had a fall on this town and 20,000 people died. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு பெரிய மலை நிலச்சரிவினாலே, மிகப்பெரிய நிலச்சரிவினாலே அந்த மலை பெயர்ந்து ஒரு பட்டணத்தின் மேலேயே விழுந்து 20,000 பேர் அப்படியே அழிந்து போனார்கள். Volcano happened and 20,000 people died in one of the ancient city. ஒரு பழங்கால வல்கனம், ஒரு எரிமலை பக்கத்தில் இருந்த ஒரு பட்டணம் அப்படியே புதைந்து போனார்கள். What they identified in the survey is when they removed the sand, they saw many people were sitting around the dining table. Some are sleeping, people in different walks of life. அதை தோண்டி எடுத்து என்ன நடந்தது என்று சர்வே எடுத்த போது உட்கார்ந்துருந்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்படி தான் இருந்தது. But one attraction, the one lady they found,
they were holding the diamonds on both hands. அங்கு ஒரு அம்மா டைமண்ட் ரத்தினத்தை கையில் இறுக்கி பிடிச்சிருந்தாங்க. Around the cost of $10,000. Cost of $10,000. $10,000. $10,000 ஏறக்குறைய நிறைய லட்சங்கள். And it is written in that article, when it seems that when the death was coming from the mountain, she was holding on the riches of this world. அங்கே என்ன நடந்திருக்கிறது? ஒரு பெரிய மலைச்சரிவு நடந்து வருவதற்கு போது அது தெரிந்த அந்த அம்மா எல்லாம் டைமண்டை எல்லாம் இறுக்கி கையில் இறுக்கி பிடித்து கொண்டு அப்படியே புதைந்து போனார்கள். My dear brothers and sisters, look into our life and see what things prevent you from running for Christ Jesus. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? If there is anything, throw away. எதுவாக இருந்தாலும் எரிந்து விடுங்கள். The great missionary David Livingstone, when he made a decision to go as a missionary to Africa, he made a statement. I will place no value for anything which I have or I possess unless that is in relation with the kingdom of God. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் ஆப்பிரிக்காவிலே மிஷனரியாக சென்று அங்கேயே மரித்தார். அவர் எழுதி வைத்திருந்த அவருடைய வாழ்க்கையின் கொள்கை, நான் போகிற இந்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தடையான எதுவாக இருந்தாலும் அதை நான் அப்படியே எரிந்து விடுவேன். I will place no value for anything that I have or possess unless that is in relation with the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள மதிப்புக்கு வித்தியாசமாக இருக்க எதையும் நான் என்னுடைய கையிலே எனக்கு உரிமை பாராட்ட மாட்டேன். Remember, always we are heavenly citizens. நாம் எப்பொழுதும் யோசிக்க வேண்டும், நாம் பரம ராஜ்யத்தின் குடிமக்கள். We are travelers and pilgrims on this earth for a temporary time. நாம் இந்த உலகத்திலே அந்நியரும் கடந்து போகிற பரதேசிகளுமாயிருக்கிறோம். And God has given you to run a race. தேவன் உங்களுக்கு ஒரு ஓட்ட பந்தயத்தை கொடுத்திருக்கிறார். Remember, Christ is standing on the finishing line. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த முடிகிற அந்த நிலையில ஒரு நூல் கட்டியிருப்பாங்க, அங்கே இயேசு நிற்கிறார். Throw away the things that affect your running towards the finishing point. அந்த முடியும் இடத்துக்கு நேராய் ஓடுவதற்கு தடை செய்யக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றி விட வேண்டும். Fourthly, I want to tell, throw away the sin that so easily entangles. நாலாவது, நம்மை சுற்றி நெருங்கி சிக்க வைக்கிற பாவத்தை தூக்கி எறிந்து விட வேண்டும். Sin that easily entangles you. சீக்கிரத்திலே ஒரு கண்ணியை போல மாட்டிக்கொள்ளக்கூடியவைகள். Actually, in New Testament, that word, the sin that easily entangles you, comes only in this place. இந்த வார்த்தை பைபிளிலே ஒரே ஒரு தடவை தான் வருது. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை, அதாவது நெருங்கி நிற்கிற மட்டும் இல்லை, மாட்டி வைக்கிற ஒரு வலையை போல, சிக்கிக்கொள்கிற ஒரு வலையை போல. The sin has got a problem that can easily attach with you, that can make you as a slave. பாவத்தை குறித்து ஒரு முக்கியமான பயங்கரம், அது அப்படியே ஒட்டிக்கொள்ளும், அப்படியே நாம் ஒன்றுமே செய்ய முடியாமல் பிடித்து விடும். John's Gospel chapter 8:34 says, whoever commits sin is a slave to sin. யோவான் 8:34 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். As a medical person, I always compare sin to a cancer. நான் மருத்துவ துறையில் இருப்பதனாலே எப்பொழுதும் பாவத்தை புற்றுநோய்க்கு ஒப்பிட்டு யோசிப்பேன். If you are not treating properly, that will spread and kill the person. சரியாய் அதை கவனிக்காவிட்டால் பரவிவிடும். Sin that easily entangles you, that will cling to you. பாவம் அப்படியே கவ்வி அப்படியே பிடித்து நசுக்கி விடும். It is like a gum, super glue. It may touch, it will be attached to you, it may be stick to you. சூப்பர் க்ளூன்னு தெரியாமல் கையில் பட்டுச்சுன்னா அதை எடுக்கவே முடியாது. In orthopedics, I used to use called for the sticking the metals to the bone, called bone cement. ஒரு மெட்டலையும் ஒரு ராடையும் இணைக்கிறதுக்கு போர் சிமெண்ட்னு ஒரு சூப்பர் க்ளூ, ஒரு கம் மாதிரி. When you open that, it will be only for few minutes. We can have a time where we have to keep. After that, it is very difficult to remove. It will be stick. It will be attached to the bone. We cannot remove. போன் எலும்பை ஒட்ட வைக்கும் போது அது அப்படியே பிடித்துக்கொள்ளும், ஒன்றும் எடுக்க முடியாது.
So, sin, it is not about the particular type of sin. Whatever the sin, that will entangles you. You cannot come out of that type of sin. It is not very easy. ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பற்றி சொல்லப்படவில்லை, சுற்றி நெருங்கி நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். அதை தள்ளிவிட்டு Sin will keep you from running for the Lord. பாவம் இயேசுவை நோக்கி நீங்கள் ஓட முடியாமல் உங்களை கண்ணியிலே மாட்ட வைத்து விடும். Sin will not tell you that it is okay, but you cannot run as God wants if you are under sin. பாவம் இருந்தால் பரவாயில்ல யோசிக்க முடியாது. பாவம் இருந்தால் ஓட்ட பந்தயத்தை தொடர முடியாது. Bible says the God's will for you and me are to be holy. தேவனுடைய சித்தம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. Paul writes in 1 Thessalonians chapter 4:3, it is the Lord's will that you shall be sanctified. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. Many people start the running race well, but they may fail on the way. நிறைய பேர் நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் வழியில் பாதியில் நின்று போய்விட்டார்கள். Judas failed because of his greed. யூதாஸ் அவனுடைய பேராசை பொருளாசையினாலே கடைசி நேரத்தில் எழுந்து போனான். But New Testament says about the Demas, love of this world threw Demas out of the track. பவுல் எழுதும்போது சொல்கிறார், தேமாய் பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து போய்விட்டான். King Solomon, the son of King David, the greatest king of Israel, his journey, if you look, he failed because of the love of the pleasures of this world. இஸ்ரவேல் தலை சிறந்த ராஜாவாக இருந்த தாவீது ராஜாவின் மகன் சாலமோன் ராஜா அவ்வளவு காரியங்களை செய்தவன், மிகுந்த ஞானம் உள்ளவன். அவர் கடைசியிலே பாவத்தினால் இழந்து போனான். My dear friends, sin is a very serious matter for God. தேவனுக்கு பாவம் என்பது மிகவும் பயங்கரமான ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. You and me are called to lead a holy life in this evil world. இந்த பொல்லாத உலகத்திலே நீங்களும் நானும் பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். If you are in the running race, remember to lead a holy life. நீங்கள் இந்த ஓட்டப்பந்தயத்தில் இருப்பீர்கள் என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்திருக்க வேண்டும். Because our God is holy. He is separated from his creation. நம்முடைய தேவன் மிகவும் பரிசுத்தமானவர். ஆகவே தான் அவருடைய படைப்பாய் இயற்கையை விட்டு கூட மிகவும் தள்ளி நெருங்க முடியாத இடத்தில் இருக்கிறார். And finally, there's a reward that is waiting there for by Jesus to give you. அங்கு இயேசு நின்று கொண்டிருக்கிறார், நமக்கு பிரதிபலன் கொடுக்க, நமக்கு பரிசு கொடுக்க ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். There are heavenly crowns available as rewards for winning the Christian race. கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஓடுகிறவர்களுக்கு கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. Paul writes in 1 Corinthians 9:25, it has a incorruptible crown. 1 கொரிந்தியர் 9:25 அழிவில்லாத கிரீடம். When Paul writes to Timothy towards the end, last letter, he is telling, crown of righteousness God will give me. 2 தீமோத்தேயு 4:7-8 பவுல் தெளிவாய் சொல்கிறார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. When James writes in chapter 1:12, he is telling, crown of life if you stand firm till the end. யாக்கோப்பு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் வெற்றியோடு முடித்தால் ஜீவ கிரீடம் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Peter writes in 1 Peter 5:2-4, crown of glory who is willing to feed God's flock. Means if you are involved with the ministry, the crown of glory. ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு மகிமை உள்ள வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு 1ஆம் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறார். Which is the biggest day that is going, what is the biggest day that is for you and me? உங்களுக்கும் எனக்கும் மிக சிறந்த நாள் என்றைக்கு? That is the day which you are going to see our Lord Jesus Christ. Hallelujah! ஹல்லேலூயா! One day we are going to meet our heavenly Father. நம்முடைய பரம பிதாவை நேராய் பார்க்க போகிறோம். He is waiting at the finishing line. அவர் அந்த முடிவான அந்த கோட்டில் நின்று கொண்டிருக்கிறார். We are in a running race. நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். Throw away the things that is not needed in our Christian journey.
நம்முடைய வாழ்க்கையில தேவையற்றவளெல்லாம் நாம் அப்படியே அப்புறப்படுத்தி விட வேண்டும். Remember, sin is a very serious matter for God. Throw away the sin that easily entangles you. தேவனுக்கு முன்பதாக பாவம் மிகவும் பயங்கரமானது. நம்மை சிக்கி அழித்து விடக்கூடிய பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். And finally, to close with one verse which says in Revelation 22 verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 என்ன சொல்கிறது? Behold, I am coming quickly, and my reward is with you to give to everyone according to his work. ஆண்டவராய் இயேசு சொன்ன கடைசி வார்த்தைகள் தீர்க்கதரிசன வெளிப்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. Even the Olympics medal will fade. ஒலிம்பிக் மெடல் கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் பெயிண்ட் பண்ணதுதான். Whatever degree you have, you are going to have only for a short time the use of that. எத்தனை டிகிரி எந்த டிகிரி வைத்திருந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சிடும் கொஞ்ச நாள்ல. When I think about my own degree, I practice almost now 31 years over after my MS orthopedics. நான் ஆர்த்தோபெடிக்ஸில் எம்எஸ் பண்ணி முடித்து 31 ஆண்டுகள் ஆகிவிட்டன. But the person who studied with me is no more. He died because of the corona. HOD, head of the department of orthopedics in one of the medical college in Kerala. நான் படித்த மருத்துவக் கல்லூரியில் ஹெச்ஓடியாக இருந்த ஒரு ஆர்த்தோ சர்ஜன் My own classmate. சேர்ந்து என்னுடைய கூடயே படித்தவர் How long? இறந்து விட்டார். How long we are going to use all these degrees and the diplomas and the wealth? எவ்வளவு நாட்கள் இந்த டிகிரி டிப்ளோமாலாம் நம்ம பயன்படுத்தி கொண்டிருப்போம்? But Bible says unfading, incorruptible, something is waiting for you and me. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது அழிவில்லாதது, அழிக்கப்பட முடியாதது, வாடாத ஒரு பெரிய பரிசு. Crown of righteousness, நீதியின் கிரீடம், crown of life, ஜீவ கிரீடம், crown of glory. மகிமையின் கிரீடம். Since that things are waiting for you, throw away the things of this world. இந்த எவ்வளவோ மேன்மையும் மகிமையுமானதற்காக நாம் எதையுமே குப்பை என்று எரிந்து விடலாம். Run without burdens. பாரம் இல்லாமல் ஓட வேண்டும். Keep your head up, looking unto Jesus who is standing in the finishing line. தலையை நிமிர்ந்து நேராக அங்கு பிதாவின் வலது பாசு நிற்கிற இயேசுவை பார்த்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். Until you cross the finishing line, look unto Jesus and move forward. கடைசி சென்று அடையும் கோடு வரை, அந்த நூல் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். May God bless you all. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் தலைகளை தாழ்த்தி வல்லமையான பாரத்தோடு தெளிவான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேகர் இந்த ஆராதனைக்காக செபித்திருப்பீர்கள். கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறார். செய்தி நல்லா இருக்கு என்பதற்காக அல்ல, உடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் வர வேண்டும், ஒரு தெளிவு வர வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஆறுதலை கொடுக்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு பலத்தை கொடுக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை குத்துகிறது, நம்மை சரி பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை போல் இன்றைக்கு வந்திருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, இது ஒரு பொழுதுபோக்கு வேலை அல்ல, இது நிர்ணயிக்கும் தீர்மானத்தை செய்யும் ஒரு வேலை. கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. நீங்களே மிதந்து கொண்டிருக்கும் மீனாக இருக்கீங்களா, அல்லது எதிர்நீச்சல் போட்டு உயர தாண்டி மேலே போகக்கூடிய உயிருள்ள ஜீவனுள்ள மீனாக இருக்கீங்களா? உங்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நீங்கள் டயர்டாக ஒதுங்கி ஒரு ஓரத்துக்கு போயிட்டீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அந்த பரிசின் மேன்மையை மறந்து விட்டீங்களா? உங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தின இயேசுவின் மகிமையை மறந்து விட்டீர்களா? அவருடைய மகிமையை பற்றிய தரிசனம் இருந்தால் பாவம் உங்களை நெருங்க முடியாது. பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர் நம்முடைய ஓட்ட பந்தயத்திலே நம்முடைய ரகசிய வாழ்க்கையை கவனிக்கிறார். ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்திலே ஃபர்ஸ்ட் 100 மீட்டர்ஸ் டேஷில் முதல்ல வந்தார் ஒருத்தர். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்புதான் பென் ஜான்சன் என்ற ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீரர், உலகத்திலேயே மிக வேகமாக ஓடினவர். இப்பொழுது அதைவிட
அந்த ரெக்கார்டெலாம் மாறி போச்சு. அவர் பரிசு வாங்கினதே பார்த்தேன். ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு பரிசோதனை செய்யப்பட்டது. அவர் ஊக்க மருந்தின் ஒரு வேலையினாலே வேகமாக ஓடினார். அப்பொழுது அவரை முன்பாக அழைத்து அந்த மெடலை திருப்பி வாங்கினார். நான் அந்த காட்சியை டிவியில் பார்த்து கொண்டேன். இன்றைக்கு வரை அந்த காட்சி என்னை விட்டு போகவில்லை. அவர் அழுது கொண்டே அந்த மெடலை கொடுத்தார். மெடல் வாங்கினவர், ஓட்டப்பந்தயத்தை முடித்தவர், சரியாக அந்த கோட்டை தாண்டினவர். ஆனால் ரகசிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாவம் இருந்தது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? நீங்கள் தனியாக இருக்கும்போது, யாரும் உங்களை பார்க்காத போது, நீங்கள் ஃபோனில் என்னமோ செய்துக்கிட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் என்னன்னு கேட்கும்போது உங்களால் கொடுக்க முடியாவிட்டால், உங்களை பற்றி யாராவது சந்தேகப்பட்டால், இதெல்லாம் எச்சரிப்பின் சமிக்கைகள், சிக்னல்ஸ். இப்பயே விட்டுருங்க. யாருக்கு தெரியும் எத்தனை பேர் அடுத்து நம்ம உயிரோடு இருக்குன்னு தெரியாது. தெளிவாக சொல்லலாம். இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நரகத்துக்கு போவதை விட ஃபோன் இல்லாமல், மொபைல் இல்லாமல், இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் இல்லாமல் பரலோகத்துக்கு போகிறது சிறந்தது. இந்த வேளையில் நீங்கள் யார் இதில் சிக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு இந்த வார்த்தை வருகிறது. ஒரு பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பெரியவங்களாக கூட இருக்கலாம். யாருக்குமே தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அதை குறித்து யாராவது பேசினால் எரிச்சல் வருகிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இயேசுவை இழந்து விடாதீர்கள். பந்தயத்தை விட்டு விடாதீர்கள். ஓட்டத்தின் வேகத்தை குறைத்து விடாதீர்கள். வேறு திசையிலே ஓடி விடாதீர்கள். கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களினாலே இழந்து விடக்கூடாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும், அடிக்கடி எச்சரிக்கப்பட்டும், தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே நாசமடைவான். சடுதியிலே நாசமடைவான். யாருக்கோ இல்லை, நமக்கு வந்திருக்கு. இன்னைக்கு யாருன்னு தெரியாது. ஆண்டவருக்கு இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. பிதாவே, வல்லமையாய் நீர் இடைப்பட்டிருக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர் என்று அறிகிறோம். பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர், ஆவியானவர் எங்களை குறித்து வைராக்கிய வாட்சியாக இருக்கிறீர். இந்த வேளையிலும் ஆண்டவரே எல்லாரையும் எச்சரித்திருக்கிறீர். இந்த செய்தியின் தாக்கம் ஆண்டவரே தொடர்ந்து காணப்படட்டும். செய்தியை பாராட்டி அதை பலனை இழந்து விடாமல் இணங்கட்டும், கீழ்ப்படியட்டும், மனம் திரும்பட்டும், நொறுங்கி அழட்டும். கபர ஷமன் கரோத்தனத்தில் நிகர் கருத்து இதில் கிரியை செய்து பிடித்திருக்கிற பிசாசின் கிரைகளை நாங்கள் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையானதுனாலே பிசாசின் கடினமான ஒரு பிடிகளில் இருக்கிறவர்களை விடுவிக்கிறோம். அக்கிரமத்தின் கயிறுகள் இந்த வேளையில் அறுவடட்டும். கபர ஷலனிக்க கொத்துரும் திரபில கரக்குரோஷம். இவனை இப்பொழுது கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்ன போது உயிரோடு இந்த ராசு விடுவிக்கப்பட்டான். அதே போல எங்களுடைய சபையில் எல்லா இடத்திலும் நிறைய பேருக்கு நடக்கட்டும். ஆச்சு, லாசரும் இயேசுவோடு பந்தி இருந்தான். லாசரு இயேசுவுக்கு சாட்சியாக இருந்தான் என்ற வார்த்தை உண்டாகட்டும். ஒருவரும் இழந்து விட வேண்டாம். பெரிய அசைபாடுதல் உண்டாகட்டும். தொடர்ந்து எழுப்புதலை அனுப்ப போகிறேன். ஆண்டவரே, சபை முழுவதும் பற்றி எரியட்டும். பெரும் வெள்ளத்தை போல, பேரலையைப் போல, பெரும் மழையைப் போல, காட்டு தீ பரவுவதைப் போல ஆண்டவரே எங்களுக்கு வரட்டும். எங்கள் குடும்பத்துக்கு, எங்களுடைய சபைக்கு, எங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு, என்னுடைய தேசத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, உலகத்திற்கு வரும்போது மொத்தமாக எல்லாரையும் சந்திக்க ராஜா. பின்வாங்கி போனவர்கள், கடினப்பட்டவர்கள், ஆண்டவரை மறுதளித்தவர்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு உண்டாகட்டும். வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே ராஜா, எவ்வளவு தெளிவாய் பேசுகிறேன். நாம் துன்பப்படுவர்களை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும்.
இஸ்ரவேலரை இரட்சியும், சமாதானத்தை தாரும். நாங்கள் உம்மை பார்க்கும்போது கண்டிக்கப்படாதவர்களாய், குற்றம் சாட்டப்படாதவர்களாய், இடரலற்றவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், ஆண்டவராய் இயேசு எங்களை பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலையில் காணப்பட ஒவ்வொரு நாளும் கடைசி வரை கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.